வணக்கம். அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பன். யார் அந்த அப்பன்? யார் இந்த சுப்பன்? அன்பு உள்ளங்களே, அண்ணாமலையில் நடக்கின்ற அந்த காட்சியை எப்படிப்பட்ட மக்கள் எங்கிருந்து எப்படி வந்தார்கள் என்று தெரியாத அளவிற்கு அவ்வளவு கோடி ஜனங்கள் அந்த அண்ணாமலையாரை அந்த தீபத்திற்கு தயார் செய்வதற்காக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பூஜையின் மூலமாக அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த அப்பனே, உன்னை நான் காண வந்தேன், என் கஷ்டங்களை தீருங்கள் என்று கூறுகிறார். அந்த உன் கஷ்டங்களை தீர்ப்பது யாரு? அண்ணாமலையார் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நான் பார்க்க சந்தோஷம் அடைகிறேன். இவ்வளவு கோடி ஜனங்கள் நிற்பது போல் உன்னுடைய உடலில் உன்னுடைய செல்களாக இருக்கின்ற என்னுடைய பாகங்கள் உன்னுடைய உடலில் இருக்கிறது. அதனுடைய கோர்வையாக என்னை பார்க்க வரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்க உடலில் உள்ள அங்கங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பை விதைத்து அறிவடை செய்யுங்கள் என்று சொல்லுவதுதான் அவருடைய கணக்காக இருக்கும். வடம்பிடித்து என்னை இழுத்து 4 மூலைகளில் கொண்டு வந்து என்னை திரும்பவும் என்னுடைய கோவிலுக்குள் எடுத்து செல்கிறீர்கள். அதுபோல உன் உடலாகிய உள்ள உன்னுடைய கோவிலில் நான் 4 மூலையாக கல்லீரல், கணையம், பித்தப்பை, நுரையீரல், இப்படி நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன். அவற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவற்றை பாதுகாருங்கள். உங்களுடைய இந்த பாருங்க, இந்த மழை காலத்துல அற்புதமான அந்த அடைமழை காலம் நகர்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்கே அண்ணாமலையார் தீபம் வருது. அது தொடர் மழையில விடுபட்டு முன்பனி காலமாக உள்ளே நுழைகிறது. அந்த முன்பனி காலமாக நுழையும் போது உடலை சுத்தமாக வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இடித்த அவுளை வறுத்து, சர்க்கரை சேர்த்து, எள்ளு சேர்த்து, எளிமையான ஜீரண சக்திக்கு ஏற்றது போல் வைத்து நம் முன்னோர்கள் படைத்தார்கள். கைகளால் குத்தி அதன் மூலமாக வந்த அவுளை வறுத்து அதன் செய்வதன் மூலமாக உடலுக்கு தெம்பும் தைரியமும் கிடைக்கும். வேலை இல்லாது இருந்தாலும் சரி, உடல் தெம்பாக இருப்பதற்கான இந்த காலம்தான் இந்த கார்த்திகை மாதம். இதில் தீபங்களை ஏற்றி நம் உடலில் உள்ள செல்களை வலுப்படுத்துவதற்காக நம் முன்னோர்கள் தீபங்களை கொல்லப்புறம், வெளிப்புறம், அவ்வாறு எல்லா இடத்திலையும் ஏற்றுவார்கள். முக்கியமான இடங்களாகிய கழிவு பாதை இருக்கும் இடம், தண்ணீர் குடிக்கிற கிணறு இருக்கும் பாகம், அடுப்படி, முன்வாசல், பின்வாசல், இப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளை நாம் இப்பொழுது செய்கிறோமா? அதை உணர்ந்து பாருங்கள். வடம்பிடித்து இழுப்பது பெரிதல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய உன் உடம்பை நீ பாதுகாத்தால் எனக்கு வடம்பிடித்தது போல் இருக்கும் என்று அந்த அண்ணாமலையார் கூறுகிறார். அந்த அண்ணாமலையாருடைய தீபத்தை எப்படி ஏற்றுகிறோம்? வடம்பிடித்தது போல், நாம் 4 மூலையிலையும் அழைத்து வந்தது போல் அவரை கொண்டாந்து நிறுத்திய பிறகு தீபம் ஏற்றுகிறோம். நீண்ட துணியை எடுத்து அங்கே கொப்பரையில் கொண்டு போய் நெய்யை விட்டு அதன் மூலமாக இந்த தீபத்தை ஏற்றுகிறோம். அதுபோலதான் உங்களுடைய அண்ணாக்கில் இருக்கின்ற அந்த தீபத்தை நீங்கள் எப்பொழுது ஏற்றுவீர்களோ அப்படிப்பட்ட காலம்தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் வரும் முன் நீங்க உங்களுடைய தீபத்தை ஏற்றுங்கள். ஏனென்றால் மனிதர்களுடைய உணவு சம்பாதித்து சேர்த்து வைக்கின்ற காலமாக இருந்தாலும் அடுத்தது மார்கழி மாதம் தேவர்கள் நடமாடும் காலமாக மாறிவிடும். தேவர்களுக்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்ய வேண்டுமானால் உங்களுடைய ஆன்மாவும் உங்களுடைய சரீரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுத்தமான நிலையில் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு முன்னாடி வருவது இந்த அண்ணாமலை தீபம். அண்ணாமலை தீபம் வரை மழை இருக்கும், அது தொடர் மழை, அடைமழையாக இருக்கும். கார்த்திகை தீபம் ஏறிய பிறகு அந்த மழையானது நின்றுவிடும். அதன் பிறகு ஜோதியின் விளக்கெரியும். அங்குதான் ஆன்மா பரிசுத்தம் அடைகிறது. அங்குதான் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது. ஆகையினால் உங்களுடைய உடல் சுத்தியை செய்யுங்கள். உங்கள் உடலுக்குள் இருக்க